ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம வந்து பாய் வீட்டு நெய் சோறு தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு, அது சூடானோனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர் வேணாம். சும்மா 2, 2 சேர்த்தா போதும். அப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் நீளமா நறுக்குனது, அதையும் சேர்த்துட்டு, அதையும் நல்லா ஒண்ணோட ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாரி பார்த்துட்டு, அது நல்லா அந்த சிவப்பா வரும் பார்த்தீங்களா? அது வர்றதுக்காக அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் ஒண்ணோட ஒண்ணா நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாரி ப்ரௌனிஷ் கலர்ல ஆகும். அது வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீளமா நறுக்குன பச்சை மிளகா வந்து ஒரு 4 சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒண்ணோட ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி அது ஒரு ஸ்டேஜில் வந்து சுருங்கி வரும்ல, அது வரைக்கும் நல்லா அத வந்து ஒண்ணோட ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சுருங்கி வந்த உடனே தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதை நீளமா நறுக்கி அதையும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா கிளறி விடுங்க. அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அது அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும்போது அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புளிக்காத தயிர் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி, அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அப்போ அதுதான் அதோட ஃப்ளேவர் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆன உடனே அது எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் வந்து 1 1/2 டம்ளருக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் 3 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா சேர்த்து வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்கு. சரியா? இதெல்லாம் நல்லா வந்து இந்த கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த கொதி வந்த உடனே நம்ம பார்த்தீங்கன்னா, அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து உப்பு பார்த்து உப்பு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 1 1/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் அரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா எல்லாம் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து வரும். இது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா அது நல்லா கொதி வந்துட்டே இருக்கும். வந்துட்டு அந்த அரிசி ஓரளவுக்கு இதுவாயிட்டு வரும்போது, இதில் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்து வந்துடும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து தம் போடணும். ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்க்குங்க. நல்லா வெந்திருக்கும். நல்லா பூ போல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த நெய் சோறு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத்து சைடு இருக்குது பார்த்தீங்களா? திருநெல்வேலி, நாகர்கோவில் அங்கனா வந்து இதுதான் ஆக்சுவலாக வந்து கல்யாணத்தில் வந்து போடுவாங்க. நெய் சோறு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி இப்படி போடுவாங்க. இப்போ தான் வந்து எல்லாரும் பிரியாணி பிரியாணி அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.